கொடநாடு பங்களாவில் பொதுப்பணித்துறை மற்றும் தடயவியல் துறையினர் சேகரித்த தகவல்கள் சிபிசிஐடி போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. இது தொடர்பாக கொடநாடு பங்களாவில் கடந்த 7ஆம் தேதி பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மற்றும் தடயவியல் துறையினர் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது சேகரித்த தகவல்களை சிபிசிஐடி போலீசாருக்கு வழங்குமாறு நீலகிரி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இந்த தகவல்கள் கோவையில் உள்ள சிபிசிஐடி போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பணம் பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத செவிலியர்களை நியமனம் செய்த அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் தகுதியான செவிலியர்களுக்கு பணி நியமனம் வழங்காமல் தகுதியில்லாத 963 செவிலியர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு குறுக்கு வழியில் அவர்களை பணியமர்த்தியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நமக்கு நாமே செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் செந்தில்நாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் இந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியாகவும் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.